இல்ல அண்ணாமலை தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி பேசலையா, தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க ஐயா. ஐயா இப்பதான் வந்திருக்கிறாங்க. நான் இந்த மாதிரி முதலமைச்சர் விஜய் சார் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வைக்கிறேன். ஐயா இந்த பட்ஜெட்டை பார்த்தோம், ஒரு 15,000 கோடி சேவ் பண்றீங்க, செலவினங்களை குறைக்க பாக்குறீங்க, 15,000 கோடி பிடிச்சு நிறுத்த பாக்குறீங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா, நீங்கள் மிச்சம் பிடிக்கக்கூடிய 15,000 கோடியில முதல் 5,000 கோடி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்காக அந்த 5,000 கோடி கொடுங்க. 5 வருஷம் 5,000 கோடி கொடுங்க. 5 வருஷத்துல அது 25,000 கோடி, பெரிய மாற்றம் நடக்கும். கர்நாடகாவில் சித்தராமையா அவர்கள் செஞ்சாங்க. அதனாலதான் ஒரு கிராமத்துக்கு போனாலும் லிப்ட் இரிகேஷன் ஸ்கீம், உபரி தண்ணீரை லிப்ட் பண்ணி கிராமத்துக்கு கொண்டு போய் கொடுத்துறாங்க. எல்லோரும் அமைதியாக நல்லா இருக்கிறாங்க. ஒரு 5,000 கோடி ஒதுக்குங்க ஐயா. நீங்கள் சேமிக்கக்கூடிய 15,000 கோடியில 2வது 5,000 கோடி அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்துவதற்காக அரசு பள்ளிகளுக்கு கொடுங்க ஐயா. நீங்க சேமிக்கக்கூடிய 3வது 5,000 கோடி கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சிக்காக அந்த 5,000 கோடி கொடுங்க ஐயா. இப்படி நீங்க கொடுக்கலீங்கன்னா அவங்களால பட்ஜெட் போடவே முடியாது. செலவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் வேணும் கேட்பாங்க, எல்லா மக்களுக்கும் பணம் வேணும். சேமிக்கக்கூடிய பணத்தில் இந்த 15,000 கோடிய 3-5,000 கோடியாக பிரித்து அடுத்த தமிழகத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகள் 25,000 கோடி, வருஷத்துக்கு 5,000 கோடி நீர் மேலாண்மைக்கு, கல்விக்கு வருஷத்துக்கு 5,000 கோடி, 5 வருஷம் 25,000 கோடி, கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சிக்கு 5,000 கோடி, 5 வருஷத்துக்கு 25,000 கோடி கொடுங்க ஐயா. தமிழ்நாடு நிச்சயமாக மாறும் மாறும் மாறும். இது மட்டும்தான் நாங்க உங்களுக்கு வீதிலடு அமைப்பு சார்பாக நாங்கள் சொல்லக்கூடிய யோசனைங்க ஐயா. இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். கரப்ஷன் நின்றுச்சுங்கிறாங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். கரப்ஷன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரப்ஷனுக்கு எதிராக இருப்பது உண்மைதான், அதையும் நாம் பார்க்கின்றோம். டெண்டர் பெரிய பெரிய டெண்டர்ல வாங்கல, பல அமைச்சர்கள் இப்பதான் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. சில அமைச்சர்கள் சொல்றாங்க, எங்கிட்ட ஆடியோவே இருக்கு, அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. தம்பி நாங்கெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வந்தோம், ஒரு 2% கொடு தம்பி, 3% கொடு தம்பி, 4% கொடு. இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்திற்கு இப்பவே கொண்டு வர்றாங்க ஐயா. 1 வருஷம் கழிச்சு நாங்க பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கிறீங்க அதை உங்களுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் அதை அறிவுறுத்துங்க. நேர்மையான ஆட்சி. நீங்க நேத்து சுதந்திர தின உரையில சொன்னீங்க, தமிழகத்துல கரப்ஷனை நம்முடைய காலத்துல ஒழிப்புங்க ஐயா. நம்முடைய காலத்துல டிவிக்கு இருக்கட்டும், இந்த பக்கம் வீதி லீடர்ஸ் இருக்கட்டும், நம்முடைய காலத்துல அந்த கரப்ஷனை ஒழிப்பு நம்மால் முடியும். செய்து கொடுக்க துணிந்தவர்கள் நாம் இங்க இருக்கின்றோம். ஆட்சி அதிகாரத்துல யாரும் உட்கார்ல, இங்க இருக்கிறவங்க யாரு எம்எல்ஏ இல்ல, யாரு எம்பியா இருந்ததில்ல, யாரு மந்திரியா இருந்ததில்ல. அதை சொல்வதற்கான முழு தார்மீக சுதந்திரமும் பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் கடிவாளம் போடுங்க ஐயா, லூஸ் விட்டுறாதீங்க. கொஞ்சம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரிவ்யூ மீட்டிங் எடுங்க. 2 நாள் விடுபடுத்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு அமைச்சர்களுக்கு குளிர் விட்டு போயிடும். அதையும் கொஞ்சம் பாருங்க, கண்ட்ரோல்ல வைங்க. குதிரைக்கு எப்பொழுதுமே கடிவாளத்தை கொஞ்சம் லூசா விட்டுட்டீங்கன்னா குதிரை வலது பக்கம் இடது பக்கம் போகும். மக்கள் உங்கள் மீது பெரிய நம்பிக்கையோடு அந்த இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் தவறு செய்தாமல் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இந்த நேரத்தில் வீதிலடு அமைப்பு சார்பாக சொல்லுவதனுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். அருமை சொந்தங்களே, இது மட்டும் இல்ல, நான் அரசியல் பேசலாங்க ஐயா. நம்ம அரசியல் பேசக்கூடாது, நீங்க வந்திருக்கோம். நம்ம சமுதாய பணியை மட்டும் செய்வோம், அடிப்படை மாற்றத்தை செய்வோம். ஏன்னா மேடையில் இருக்கக்கூடிய அக்கா அருள்செல்வி அவர்களை நான் சங்கடப்படுத்த விரும்பல. அவங்க எல்லா அரசியல் கட்சிக்கு பொதுவானவங்க. ஐயா விவேக் அவர்கள் எல்லா அரசியல் கட்சிக்கு பொதுவானவங்க, எல்லாருக்கும் பொதுவானவங்க. நம்ம அரசியல் கட்சி இல்ல, சமுதாய கட்சி. சமுதாயத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு கட்சி. மக்களோடு நாம் இருக்கின்றோம். ஆனால் தொண்டர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா. ஐயா 73 நாள் பொறுப்பே இல்லாம ஒரு இயக்கம் இயங்குவது ரொம்ப கஷ்டங்க ஐயா, ரொம்ப கஷ்டம். 73 நாட்கள் பொறுப்பு இல்லாம லீடர்லெஸ் கிரௌடா எல்லோரும் லீடரா இருப்பது பெரிய பாக்கியம். அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க ஈகோவை உடைச்சு, எந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இங்க வந்திருக்கிறீங்க. அதனால நமக்குள்ள சண்டை வேண்டாங்க ஐயா. இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்க ஐயா. 1 பால்ல 6 அடிக்கும், ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கொஞ்சம் ஈகோவுக்கு இடம் கொடுக்காம எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் எவ்வளவு வேலை இந்த 1 மாசத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணிருக்கிறீங்களே, எத்தனை வேலை செஞ்சிருக்கிறீங்க. அதை தொடர்ந்து நாம் செய்வோம். நம்முடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கு என்று சொல்வதை விட மக்களுடைய புன்னகை தாங்க ஐயா முதல்ல கிடைக்கும். அது டிசம்பர் மாதத்திற்குள்ள நம்ம எல்லோருக்கும் அது கிடைக்கும். சொன்னபடி நாம் செய்வோம், எங்கேயும் நாம போக வேண்டாங்க ஐயா. இதுல மட்டும் நாம கவனம் பண்ணுவோம். கடைசியாக மீடியா நண்பர்கள் அண்ணே, டெல்லியில சிஜேபி ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அண்ணாமலை அண்ணா நீங்க வந்து ஒரு மைக் எடுத்து 2 காரசாரமா பேசி இருக்கணும் அப்படி